வியப்பே ஞானத்தின் தொடக்கம். சாக்ரடீஸ். இதன் பொருள் நமக்கு எல்லாம் தெரியும் என்று கருதுவதை நிறுத்திவிட்டு கேட்கவும் கவனிக்கவும் வியக்கவும் தொடங்கும்போதே ஞானம் தொடங்குகிறது என்பதாகும். வியப்பு கதவை திறக்கிறது, ஞானம் அதன் வழியாக உள்ளே செல்கிறது. கதை 1. குழந்தையும் இரவு வானமும். ஒருமுறை ஒரு சிறு குழந்தை தன் தாத்தாவிடம் கேட்டது, நட்சத்திரங்கள் ஏன் இவ்வளவு அதிகமாக இருக்கின்றன, அவை ஏன் பிரகாசிக்கின்றன? தாத்தா சிரிக்கவோ அல்லது அந்த கேள்வியை புறக்கணிக்கவோ இல்லை. மாறாக அவர் கூறினார், ஹன்ஜெயன் மக்கள் இதே கேள்வியை கேட்டார்கள். அந்த வியப்பு அவர்களை வானத்தை படிக்கவும் கோள்களை கண்டறியவும் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ளவும் வழிவகுத்தது. அந்த குழந்தை பின்னர் ஒரு வானியலாளராக ஆனது. பாடம். அந்த குழந்தை ஒருபோதும் வியந்திருக்கவில்லை என்றால் கற்றல் இருந்திருக்காது. ஆர்வம் விதையை விதைத்தது, அதிலிருந்து ஞானம் வளர்ந்தது. கதை 2. விவசாயியும் வறண்ட நிலமும். ஒரு விவசாயி தனது பயிர்கள் ஆண்டுதோறும் தோல்வியடைவதை கவனித்தார். விதியை நொந்து கொள்வதற்கு பதிலாக அவர் வியந்தார். இந்த நிலம் ஏன் இனி பலன் தருவதில்லை? அவர் மண்ணை கவனித்தார், நிபுணர்களிடம் கேட்டார், மேலும் புதிய முறைகளை கொண்டு பரிசோதனை செய்தார். அவர் பயிர் சுழற்சி மற்றும் நீர் சேமிப்பு பற்றி அறிந்து கொண்டார். 2 பருவங்களுக்குள் அந்த நிலம் மீண்டும் செழித்தது. பாடம். ஞானம் அனுபவத்திலிருந்து மட்டும் வரவில்லை, மாறாக அனுபவத்தை கேள்வி கேட்பதிலிருந்து வந்தது. வியப்பு அவரை புரிதலுக்கு வழிவகுத்தது. கதை 3. செவி கொடுத்த ஆசிரியை. ஒரு ஆசிரியை ஒரு மாணவன் எப்போதும் அமைதியாக இருப்பதை கவனித்தார். அந்த குழந்தையை சோம்பேறி என்று முத்திரை குத்துவதற்கு பதிலாக அந்த ஆசிரியை வியந்தார். இந்த குழந்தைக்குள் என்ன நடக்கிறது? அவர் மென்மையாக பேசினார், பொறுமையாக கேட்டார், மேலும் அந்த குழந்தை பயம் மற்றும் தன்னம்பிக்கையின்மையால் போராடுவதைக் கண்டறிந்தார். ஊக்கத்தின் மூலம் அந்த குழந்தை மெதுவாக நம்பிக்கையை பெற்று பின்னர் சிறந்து விளங்கியது. பாடம். மக்களிடமுள்ள ஞானம் அவர்களை பற்றிய தீர்ப்பிலிருந்து அல்ல, மாறாக அவர்களின் கதையை பற்றிய வியப்பிலிருந்து தொடங்குகிறது. கதை 4. ஆற்றில் பயணி. ஒரு பயணி ஒரு ஆழமான ஆற்றை அடைந்து மற்றவர்கள் கண்மூடித்தனமாக அதை கடப்பதையும் சிலர் வழுக்கி விழுந்து காயமடைவதையும் கண்டார். அவர் நின்று வியந்தார். இதைவிட பாதுகாப்பான வழி இருக்கிறதா? தண்ணீரின் மேற்பரப்பிற்கு கீழே சற்று தாழ்வாக இருந்த படிக்கற்களை அவர் கவனித்தார். அவர் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் ஆற்றைக் கடந்தார்.